பல்லாண்டு பல்லாண்டு பல்லாயிரத்தாண்டு பல கோடி நூறாயிரம் மல்லாண்டு தின்தோல் மணிவண்ணா உன் செவ்வடி செவ்வி திருகாப்பு. ஓம் நமோ நாராயணா, ஓம் நமோ நாராயணா, ஓம் நமோ நாராயணா. யோகிராம் சுரத்குமார், யோகிராம் சுரத்குமார், யோகிராம் சுரத்குமார். ஜெயகுரு ராயா. உலகெங்கிலும் வாழ்ந்து கொண்டிருக்கும் புது வசந்தம் டிவி நேயர்களுக்கு டாக்டர் சைதை ராஜாவின் அன்பான வணக்கங்கள். நாம் இப்பொழுது இந்த எபிசோடில் வார ராசி பலன்கள் 8/4/2024 முதல் 14/4/2024 வரைக்கும் உள்ளடக்கிய நாட்களுக்கு வாக்கிய பஞ்சாங்க அடிப்படையில் கிரகங்கள் எப்பேற்பட்ட பலனை வழங்கப் போகிறது என்பதை பார்க்கலாம். வாங்க, வார ராசி பலன்களை. 8/4/2024 அமாவாசை திதி வருகிறது. வாங்க ராசிக்குள் செல்லலாம். கன்னி ராசி காலபுருஷனுக்கு 6வது ராசி. உத்திரம் 2, 3, 4 பாதங்கள், அஸ்த நட்சத்திரம், சித்திரை 1, 2 பாதங்கள் உள்ளடக்கியது. புத பகவான் ஆட்சி உச்சம் பெறும் வீடு. இப்பொழுது புதன் நேர் 7ஆம் வீட்டில் மீனத்தில் இருக்கிறார். ராகு பகவானோடு இணைந்திருக்கிறார். அது குறிப்பிடத்தக்கது. எந்த ஒரு கிரகமோ ராகுவோடு இணைந்திருந்தால் தன்னுடைய வலிமையை அது இழந்து விடும் அப்படின்ற ஒரு கணக்கு. ராசியில் வேற கேது இருக்கார். 8ஆம் இடத்துல குரு இருந்தாலும் பார்வை பலம் இருக்குது. 6ல் சனி. இது சூப்பர். ஸோ கிரகங்களுடைய சஞ்சார நிலை இந்த கன்னி ராசிக்கு ஓரளவுக்கு நன்மைகள் தரக்கூடிய ஒரு வாரம் இந்த வாரம் அப்படின்னு சொன்னால் மிகையாகாது. இருந்த போதிலும் ராசியில் கேது, 7ல் ராகு இருக்கிறது. கணவன் மனைவி கருத்து வேறுபாடு வரும். அதாவது எதிர்பாலினத்திற்கு அவங்க எதிர்பார்ப்பு அதிகமாக இருக்கும். உங்களுக்கு பார்த்திங்கன்னா நீங்கள் என்ன பண்ணுவீங்க, நீங்கள் எல்லார்கிட்டையும் அனுசரித்து போகக்கூடிய ஒரு கேரக்டர் இருந்த போதிலும் பார்த்திங்கன்னா இப்போது தனிமை விரும்பி, ஏகாந்த விரும்பி உங்களை நீங்களே தாழ்வு மனப்பான்மை, உங்களை நீங்களே மதிப்பீடு, குறைவான மதிப்பீடை இது பண்ணுவீங்க. ஏன்னா கேது இருக்கிற இடம் குறைச்சிப்பாருன்னு ஒரு கணக்கு, ராகு இருக்கிற இடம் விரிவாக்கம் பண்ணுவார்னு கணக்கு. இருந்த போதிலும் உங்களுக்கு குரு 8ஆம் இடத்தில் இருந்த போதிலும் குரு பார்வை கோடி நன்மை. 2ஆம் இடத்தை குரு பார்க்க போகிறார். நமக்கு தேவை என்னங்க, குடும்பத்தில் எல்லோரும் சந்தோஷமாக இருக்கணும், நல்ல பண வரவு வரணும். அதுக்கு உத்தரவாதம் உண்டுங்க. இந்த குரு பகவான் ஒத்திரையை கண்டிப்பாக கொடுக்குறாரு. அப்போ பொருளாதாரத்தில் நல்ல பண வரவு, பொருள் வரவு, குடும்ப மேன்மை, பொருளாதார மேன்மை இருக்கும். குடும்பத்தில் எல்லோரும் ஒத்துமையாக இருப்பாங்க. குடும்பம் அமைதியாக செல்லும். உங்கள் சொல்லுக்கும் செயலுக்கும் மதிப்பு மரியாதை ஏற்படும். ஆனால் கணவன் மனைவிக்குள்ள கருத்து வேறுபாடு வரும். என்ன இருக்கட்டமங்க, கருத்து வேறுபாடு வரனால குடும்பத்தில் பண வரவு வருது, குடும்ப நிம்மதி இருக்குது. இதை விட வேறு என்னங்க வேணும்? சிறப்பு. இது ஒன்றே போதும். அடுத்தது பார்த்தேன்னு சொன்னால் 3ஆம் இடத்தை சனி பார்க்கிறார். கும்பத்தில் இருக்கிற சனி. அப்போது எடுக்கின்ற முயற்சி காலதாமதம் ஆகும். இளைய சகோதரத்துக்கு உடம்பு முடியாமல் போய் மருத்துவமனைக்கு அழைத்து செல்ல நேரிடும். அல்லது இளைய சகோதரத்துக்கும் உங்களுக்கும் கருத்து வேறுபாடு வரும். மற்றபடி இந்த பிபிஓ சாஃப்ட்வேர், இந்த கம்யூனிகேஷன் பாவத்தில் வேலை பார்க்குறவங்க கொஞ்சம் டென்ஷனாக தான் இருக்கும். காட்ஸ் கிரேஸ் பாருங்கள். 4ஆம் இடத்தை குரு பார்க்கிறார். தன்னுடைய வீட்டை தானே பார்க்கிறார் குரு பகவான் தனுசுவை. இப்போ 4ஆம் இடம் என்பது மாத்ருஸ்தானம். தாய் வழி சொந்தங்களால் அனுகூலம், அசையா சொத்துக்கள் மூலம் ஆதாயம், வண்டி வாகனங்களை வச்சு பொழப்பு நடத்தக்கூடியவர்களுக்கு நல்ல சம்பாத்தியம் கிடைக்கும். படிக்கிற பிள்ளைகள் நல்லா படிப்பாங்க. இந்த 4ஆம் இடம் என்பது சுகஸ்தானம். உங்கள் சுகவாசியாக இருப்பீங்க. எந்த பிரச்சனையும் ஒன்றும் பெருசாக இருந்தாலும் சுகமாக இருக்கக்கூடிய ஒரு தருணம் இந்த வாரம். பாருங்கள், உங்களுக்கு 5ஆம் இடத்து அதிபதி 6ஆம் இடத்துல இருக்கிறார். இருந்த போதிலும் 6ல் சனி பகவான் கொடுத்து வைக்கணும். எதிரிகள் ஓடி ஒளிவார்கள். கடன் சுமை படிப்படியாக குறையும். கோர்ட்டில் கேஸ் எதாக இருந்தால் சாதகமாக தீர்ப்பு வரும். இந்த கன்னி ராசியில் பிறந்த இளைஞர்களுடைய தேடல்கள், இளைஞர்கள் மட்டும்தானா, எல்லாருக்குமே உங்களுடைய தேடல்கள் வசப்படும்.
நீங்கள் வந்து எக்ஸாம் எழுதுறீங்க, இன்டர்வியூ அட்டன் பண்ணுறீங்க, நீட் எக்ஸாம் எழுதுறீங்க, காம்படிட்டிவ் எக்ஸாம் எழுதுறீங்க, யூபிஎஸ்சி, டிஎன்பிஎஸ்சி, குரூப் 1, குரூப் 2, பேங்க் எக்ஸாம், ரயில்வே சர்வீஸ், இப்படி எக்ஸாம்லாம் எழுதுறீங்கன்னு சொன்னால் இந்த காலகட்டம் நீங்கள் வந்து படித்து நல்ல தேர்ச்சி பெறக்கூடிய காலகட்டம். போட்டி பந்தயங்கள் இருந்தாலும் அதில் நீங்கள் ஜெயிக்கக்கூடிய ஒரு நிலை. ஸ்போர்ட்ஸில் ஈடுபாடு காட்டுறவங்க 10ஓட 11 இருப்பீங்க. இப்போ பார்த்தா நிச்சயமாக நம்பர் 1, நம்பர் 2 பொசிஷனுக்கு வரக்கூடிய ஒரு நிலை. இந்த 7ஆம் இடத்தில் ராகு இருக்கிறார். கணவன் மனைவி கருத்து வேறுபாடு கண்டிப்பாக வரும். கொஞ்சம் விட்டு கொடுத்து போங்க, அரவணைச்சு போங்க. மற்றபடி திடீர் அதிர்ஷ்ட வாய்ப்புகள் தேடி வரும். 7ஆம் இடத்துக்கு 2ஆம் இடம் 8ஆம் இடத்தில் குரு இருப்பதால் வாழ்க்கை துணை அல்லது மனைவியால் யோக பாக்கியங்கள் எப்படி? ஒன்று அவங்க பிறந்த வீட்டிலேருந்து லிக்விட் கேஷோ ஜுவல்ஸோ கொண்டு வரணும், இல்லை அவங்க வேலை பார்க்குற இடத்துல ப்ரமோஷன் இன்க்ரிமெண்ட் கிடைக்கணும். இப்படி ஒரு பண வருவாய் ஆதாயம் அற்புதங்கள் நடக்க போகிறது. சந்தோஷமாக இருக்க போகிறீங்க. அது மட்டும் இல்லை, வரா கடன்கள் வசூலாகும். இன்சூரன்ஸ் பணம் கிளைம் ஆகி கைக்கு வரக்கூடிய ஒரு காலகட்டம். திடீர் அதிர்ஷ்ட வாய்ப்புகள். எப்போவோ ஏதோ ஒரு காலத்தில் நீங்கள் செஞ்ச ஒரு செயலுக்கு நீங்கள் வந்து ரெகக்னேஷன் கிடைக்கும், ரெமுனரேஷன் கிடைக்கும். அது பெரிய விஷயம் இல்லையா? 10ஆம் இடத்து அதிபதி 7ல் இருக்கார், ஆனால் ராகுவின் பிடியில் இருக்கார். பத்திரிகை துறை, எழுத்துத்துறை, எழுத்தாளர்கள், கவிஞர்கள், ஆடிட்டர்கள், வங்கி பணியாளர்கள், வழக்கறிஞர்கள், ஆசிரியர், பேராசிரியர்கள், இலக்கியவாதிகள், சொற்பொழிவாளர்கள், புதனுடைய ஆதிக்கம் நிறைந்த அன்பர்கள் அத்தனை பேரும் பிரமாதமாக வேலை பார்ப்பீங்க. ஆனால் ராகுவின் பிடியில் இருக்கிறதால ஒரு சுதந்திரம் இருக்காது. அதாவது வேலையில் ஒரு இன்ட்ரெஸ்ட் இருக்காது. நீங்கள் திருப்தியாக வேலை பார்த்தா ஒரு திருப்தி இல்லைம்பாங்க. நீங்கள் அதிருப்தியாக வேலை பார்ப்பீங்க, சூப்பராக வேலை பார்க்குறீங்க அப்படிம்பாங்க. அதாவது இந்த ராகுவினுடைய பிடியில் இருக்கிறதால உங்களுக்கு நீங்களே உங்களுக்கு திருப்தி இருக்காது நீங்கள் செய்கிற வேலையில். அப்படி ஒரு நிலை இருக்கும். மற்றபடி 12ஆம் இடத்தை குரு பார்ப்பது சிறப்பு. வீடு வாங்க, வண்டி வாங்க, சொத்து பத்து வாங்க, அதில் ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ண, இப்படி ஏதாவது ஒரு காலகட்டத்தில் நீங்கள் கண்டிப்பாக ஈடுபாடு காட்டுவீர்கள். இந்த கன்னி ராசி 12ஆம் இடத்தை குரு பார்க்கிறதால செலவு சுப செலவு அப்படின்னு சொல்லணும். 9, 10, 11 சந்திராசிரம நாட்கள் வர இருப்பதால் எச்சரிக்கையோடு இருங்க. மற்றபடி குறை ஒன்றும் இல்லை. இந்த வாரம் அற்புதமான ஒரு வாரம் அப்படின்னு சொல்லலாம். பிள்ளையாரை வழிபாடு செய்யுங்கள், துர்க்கையை போற்றுங்கள். வாழ்க்கை வளமோடும் நலமோடும்